வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். அமித்ஷா தலைமையில் கூடிய அனைத்து கட்சி கூட்டம், ஆபரேஷன் செந்தூர் குறித்து விளக்கிய ராஜ்நாத் சிங். பாதுகாப்பில் எந்த விதத்திலும் சமரசம் கூடாது எதிர்க்கட்சிகள். முக்கிய கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொள்ளாதது ஏன்? திமுக காங்கிரஸ் கேள்வி. தொடர்ந்து அத்துமீறும் பாகிஸ்தான், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் பிஜேபியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். செல்வம் சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்கள். சார் வணக்கம். திமுக ஆதரவு வழக்கறிஞர் திரு செய்யோன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செல்வம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. அமித்ஷா தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம், இதுதான் நாம் முதலாக கொடுத்திருக்கிறோம். சார், இப்போ முருகையன் சார், முக்கியமாக நம்ம இந்த விஷயத்தில் பேச வேண்டியது என்னன்னா, அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று இருக்கிறது, பிரதமர் வரவில்லை என்பதை நீங்கள் முக்கிய கருத்தாக முன்வைத்திருக்கிறீர்கள், கேள்வி கேட்டு இருக்கிறீர்கள். ஆனால் கேள்வி சொல்ல வேண்டியது, அந்த பதில் சொல்ல வேண்டியது நாங்கள் தான் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், கிரண் ரிஜுவா இருக்கட்டும், அமித்ஷாட்டும் மிக நீண்ட விளக்கம் கொடுத்து எப்படி இந்த ஆபரேஷன் நடைபெற்றது, ஒரு சில விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது, இன்னமும் முடிவடையவில்லை என்று அவர்கள் நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விளக்கத்தில் சமரசம் இல்லையா காங்கிரஸிற்கு? இந்த விஷயத்தில் அனைவருக்கும் வணக்கம். இந்த விஷயத்தில் வேறு அரசியல் எல்லாம் வந்து பேசும்பொழுது நம் மனதில் உள்ள குறைகள் எல்லாம் அப்படியே கூட்டிவிடலாம். ஆனால் இன்னொரு நாட்டுக்கும், ஒரு பாகிஸ்தான், நம்முடைய எதிரி நாடு பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஒரு போர் என்று வந்துவிட்டால் அதிலே வந்து நாம் வந்து எந்த விதமான குறையோ குற்றச்சாட்டோ அதையெல்லாம் இருந்தாலும் கூட அதை புறந்தள்ளிவிட்டு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒன்றுபட்டு எதிர்ப்போம், ஒன்றுபட்டு எதிரியை அடிப்போம் என்ற அந்த சாத்தியக்கூறை பற்றி பேசுவதுதான் ஒரு மனித தன்மைக்கு அழகு, இந்திய தேசியத்துக்கு அழகு, நான் ஒரு தேசியவாதி என்று சொல்வதற்கும் அழகு. அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்துக்கு பிரதமர் வரணும் என்பது எங்களுடைய ஆசை. ராஜ்நாத் சிங் என்னதான் சொன்னாலும் நீங்க வந்து பிரதமர் வந்து பேசும்பொழுது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. இந்திய நாட்டு மக்கள் அதை எதிர்பார்ப்பார்கள். அவர் ஒன்றும் புதுசா வந்து சொல்லிட போறதில்ல. ராஜ்நாத் சிங் சொல்றதை விட அவர் ஒன்றும் புதுசா சொல்ல மாட்டார். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் உங்களுக்குள்ள பேசிதான், நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் பேசிதான் ஏதோ ஒரு முடிவெடுத்து அனைத்து கட்சி கூட்டம் என்று போட்டு அதுல வந்து அமைச்சரவை கூட்டத்தில் என்ன முடிவெடுத்தார்களோ அதை தான் வந்து இங்க சொல்லியிருக்கிறார். எனவே அது பிரதமர் வந்து சொன்னால் அது ஒரு மரியாதை, அந்த கூட்டத்துக்கு ஒரு மரியாதை, பிரதமர் தலைமையில் அப்படின்னு. அது வந்து குறை. அந்த குறை இதை விட என்ன பெருசு இருக்கு? இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் எதிர்கட்சிகள் தலைவர்களை நாம் சந்திப்பது என்பது பிரதமருடைய முக்கியமான ஒன்று. அதை விட ஒரு முக்கியமானது ஒன்று வேற ஒன்று இருக்கிறது வாய்ப்பில்லை. ஏன் அப்படி கலந்து கொள்ளவில்லை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அவ்வளவு தவிர மற்றபடி நம்ம இதுல வந்து அதுக்கு ஆழமாக போய் அதை குற்றச்சாட்டு வைப்பதில் ஒன்றும் இல்லை. அதனால வந்து பாகிஸ்தானை எதிர்ப்பதிலே நாம் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம். காங்கிரஸ் கட்சி அனைத்து எல்லா விதமான ஆதரவையும் அவர் கொடுக்க தயாராக இருக்கிறது. நம்மளுக்குள் எந்த ஒரு சிறிய கருத்து வேறுபாடோ எந்த பாதிப்பும் இந்த ராணுவ நடவடிக்கையில் இருக்கக்கூடாது. அதை நாங்கள் ரொம்பவும் பொறுப்போடு செய்கிறோம். இந்த நாட்டை 60 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு கட்சி, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. எனவே இது போன்ற சம்பவங்களை நான் பல இடம் பார்த்துருக்கிறோம். 65 பார்த்தோம், 66 பார்த்தோம், 71 பார்த்தோம், அது மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து இது மாதிரி சம்பவங்கள், பாம்பேயில் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரத்தில் கூட டாக்டர் மன்மோகன் சிங் வந்து உலக நாடுகளுடைய எண்ணத்தை கவர வேண்டும் என்று தான் நினைத்தார். எதிர்த்து அடித்து விடுவதில்லை. அதுல வந்து 10 பேர் 15 பேர் வந்து அடித்தான், அதுல 10-15 பேரை காலி பண்ணிட்டோம். ஒருத்த மாட்டினான், அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து தூக்குலையும் போட்டோம் இல்லைங்களா? ஆனா உலக நாடுகளே நேரடியா பாகிஸ்தான் அடிச்சிருக்க முடியாதா? போயிருக்கலாம். ஆனா அது என்ன தெரியுமா அவங்க நினைச்சாங்க? உலக நாடுகள் என்ன நினைக்கிறது? நம்ம வந்து வளர்கின்ற பொருளாதாரத்தில் இருக்கிற நாடு. பாகிஸ்தான் என்பது விழுந்து பொருளாதாரத்திலும் சரி மற்ற வளர்ச்சியிலும் விழுந்து கிடக்கிற ஒரு நாடு. கீழே பள்ளத்தில் இருக்கிறவன் எவ்வளவு பள்ளத்தில் போனாலும் அதை கவலைப்பட போறதில்லை. நாம் வந்து உலக பொருளாதாரத்தில் வந்து ஒரு 4வது 5வது நாடாக நாம் வந்து வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு. இந்த நாடு வந்து நம்ம எந்தவித வளர்ச்சிக்கும் தடையாக, அது எந்த அரசாக இருந்தாலும், அது காங்கிரஸ் அரசா பிஜேபி அரசா என்று நான் மாறுபாடு பார்க்கவில்லை. எந்த அரசாக இருந்தாலும்
இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எந்த குந்தகமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே நாங்கள் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறோம். இந்த நாட்டை கட்டி அமைத்ததிலே எங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. 30 கோடி மக்கள் நாம் சுதந்திரம் அடையும் போது 30 கோடி மக்களுக்கு சாப்பாடு எப்படி போடுவது என்று கவலைப்பட்ட நாள் அது. அந்த நாளிலே நாம் எப்படி அணைகளை கட்டுவது, எப்படி விவசாயத்தை பெருக்குவது, எப்படி 30 கோடி மக்களுக்கு உணவளிப்பது, அப்புறம்தான் இந்த நாட்டை எப்படி பாதுகாப்பது. அப்ப பெரிய எதிரி இல்லை. இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன ஆயுதங்களை நாம் செய்ய வேண்டும், உற்பத்தி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் 1962 சைனா நம்மளுடைய பலகீனத்தை அறிந்து அவன் போர் தொடுத்தான். போர் தொடுத்து கிட்டத்தட்ட நம்ம நாட்டினுடைய ஒரு முக்கிய பகுதியெல்லாம் ஒரு 100-200 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டான். உள்ள வந்த பிறகு நம்மளுடைய நேச நாடாக கை கொடுத்தது ரஷ்யா. ரஷ்யாவினுடைய உதவியை நாம் கோரிய பொழுது உடனடியாக சைனாவுக்கு எதிராக போர் தொடுத்து அவருடைய படை இந்தியாவை நோக்கி வடநாட்டில் சண்டை நடக்கிறத நோக்கி இந்த படை புறப்பட்டு வந்து விட்டது. வந்த பிறகுதான் அவன் அடங்கினான். இனிமேல் நம்ம சமாளிக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கு ரஷ்யா என்பது மிகப்பெரிய ஆயுத பலம் கொண்ட, விஞ்ஞானத்தில் ரொம்ப வளர்ச்சி பெற்ற, அதாவது அமெரிக்காவா ரஷ்யாவா என்று போட்டி போடுகின்ற இருபெரும் வல்லரசுகள் என்று சொன்னால் ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான். அதுல ரஷ்யா நமக்கு ரொம்பவும் ஆதரவாக இருந்த ஒரு நாடு. அந்த நாடு நமக்கு ஆதரவாக கை கொடுக்க வந்தவுடனே கொஞ்சம் பயந்துட்டான். அவன் என்ன சொன்னான், நான் எதுவரைக்கும் ஜெயிச்சு வந்திருக்கிறேனோ அந்த இடத்திலிருந்து நிறுத்தி கொள்ளுகிறேன், அப்படி ஒப்பந்தம் போடுவோம்னு சொன்னான். அதுலதான் நம்மளுடைய அந்த போர் நடக்கும்போது இந்த நாட்டின் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஏற்பட்ட மனக்காயம் இருக்கு பாருங்க. அவர் மரணத்துக்கே அதுதான் அடிப்படை. நொந்து நூலாகிவிட்டார். நம்முடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு சிறிய சறுக்கல் ஏற்பட்டு விட்டது, இப்படி ஒரு சிறு தோல்வி ஏற்பட்டு விட்டது. அவன் பாதியில் விட்டுட்டு போயிட்டான். இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் இழந்து விட்டோமே, இது நமக்கு மிகப்பெரிய தோல்வி. அந்த மனசுல நினைத்து அவருடைய உயிர் போய்விட்டது 2 வருஷத்துல, இல்லைங்களா? அப்படி இருந்த நாடு இன்னைக்கு உலக பொருளாதாரத்தில் எல்லாரையும் எதிர்த்து போராடி நம்ம மேல வரணும். 2009 எப்போ நம்ம மன்மோகன் சிங் வந்தாரோ, உலக பொருளாதாரத்தை கையில் எடுத்தாரோ, அப்போ நரசிம்மராவ் வந்த உடனே, நரசிம்மராவ் பிரதமரா வந்த உடனே அதை எடுத்து விட்டார். மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் தான் முக்கியம், மற்ற கொள்கையெல்லாம் பின்னுக்கு தள்ளுங்க, உலக பொருளாதாரத்தோடு ஒன்றி போக வேண்டும், எல்லா நாட்டோடும் கைகோக்க வேண்டும், எல்லா நாட்டிலிருந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அவர் இறந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி அவரை பாராட்டியது. இறக்குற வரைக்கும் அவரை பாராட்ட மனசு வரல அவங்களுக்கு. ஆனா இறந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி கூட அவருடைய பொருளாதார அந்த வித்தகருங்கிறத அதை பாராட்டினார்கள். எனவே அவர் வந்த பிறகு நரசிம்மராவ் காலத்தில் நிதியமைச்சராக இருந்து அவர் தான் விதையை போட்டார். அது இன்றைக்கு மரமாக விளந்து இன்றைக்கு உலக பொருளாதாரத்தில் 5வது நாடா, 6வது நாடா, 4வது நாடா மரமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது உண்மை. ஆனா அதனுடைய கனி வருகிறதா, அதனோட பலன் இருக்கிறதா? அதனுடைய கனி வர வேண்டிய நேரத்தில் ஏதாவது மிகப்பெரிய போரை தொடுத்து அது நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எங்கும் குந்தகம் ஏற்பட்டு விடக்கூடாது. இப்ப பாருங்க, இப்ப பாகிஸ்தானுக்கு நம்ம ஏற்றுமதி இல்லை, இறக்குமதி இல்லை. அவன் நாட்டிலிருந்து நம்ம இறக்குமதி பண்ண முடியாது. நம்ம நாட்டு பொருள் தான் அதிகமாக இங்கே ஏற்றுமதி ஆகிட்டு இருந்தது, அது நின்று போச்சு இல்ல. சரி, இதோட போனா பரவாயில்ல, அதுக்கு ஒரு பாடம் உனக்கு போயிட்டு தான். பெரிய போர் தொடுத்தால் நீ ரொம்ப செத்து போயிடுவ, ஜாக்கிரதை நம்ம எச்சரிக்கை விடுற நோக்கத்துல தான் எங்க நாட்டு பிளைட் உன் ஏரியாவுக்கு வராது, உன் நாட்டு பிளைட் இங்க வரக்கூடாது, உன் கப்பல் என் துறைமுகத்துக்கு வரக்கூடாது, உன் கப்பல் இங்க வரக்கூடாது, எந்த பொருளும் இங்க வரக்கூடாது, கொரியர் உள்பட. பாகிஸ்தான் எவ்வளவு பேர் இங்க இருந்தா அவனுடைய உறவுகள் கூட இங்க இருக்கு. ஏன்னா எல்லாம் ஒரே நாடா இருந்தது தானே. அவன் இங்க இருந்து இங்க பொண்ணு கொடுத்துருக்கான், இங்க இருந்து பொண்ணு அங்க கொடுத்துருக்கான், எல்லாம் இருக்கு. அந்த போக்குவரத்து, இந்த கொரியர் எல்லாம் இருக்கு. அந்த கொரியர் கூட இங்க வரக்கூடாதுன்னு நம்ம தடுத்து இருக்கிறோம். இதெல்லாம் அவனை எச்சரிக்கை செய்வதற்கு, அந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்களை கொண்டு குவிப்பதற்கோ, அந்த நாட்டு மக்களை அழிப்பது நம்மளுடைய நோக்கம் அல்ல. 1000 எதிரியா இருந்தாலும் ராணுவமும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சண்டை போடுங்க, 1000 பேர் சாவு, 500 பேர் சாவட்டும், அது தப்பு இல்ல. ஆனா சாதாரண ஏழை எளிய மக்கள், அது இந்திய மக்களா இருக்கட்டும், பாகிஸ்தான் மக்களா இருக்கட்டும், அவ யாருமே செத்து விடக்கூடாது, அழிந்து விடக்கூடாது. அதையும் தான் அவங்க உறுதிப்பட செஞ்சிருக்காங்க. மனித தன்மை, யாரும் கொல்லப்படவில்லை. அது ஒரு மனித தன்மையோடு நாம நடந்துக்கிறது இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே அந்த மனித தன்மை இந்தியாவிடம் இருக்கிறது. அதை இப்பொழுதும் காப்பாற்றி இருக்கிறோம். நாம் தீவிரவாதிகள் இருந்த கூடாரங்களை தான் 9 இடங்களில் நாம் அழித்தோமே தவிர, அதை தான் உடைத்தோமே தவிர, அதை தான் சீரழித்தோமே தவிர, எந்த மக்களையும் சாகடிக்கிற நோக்கம் இல்லை. இன்றைக்கு பதிலாக அவர்கள் போட்ட ஸ்ரீநகர்ல போட்ட சில குண்டுகள்ல இன்னைக்கு 13 பேர் நம்ம மக்கள் 13 பேர் நம்ம இறந்து இருக்கிறாங்க, ஒரு 40 பேர் அடிபட்டு இருக்கிறாங்க. இருக்கு அவனுக்கு இன்னும் திமிர் அடங்கல.
அந்த திமிரு அடங்கலன்னா அவன் மீண்டும் அடக்கப்படுவான். சரிங்க சார், அவன் கடுமையாக தாக்கப்படுவான். அவன் அழிந்து போறதுக்கான அழிவு காலம் வந்து விட்டதோ என்றுதான் நான் கவலைப்படுகிறேன். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். சற்று முன்னதாக நம்முடன் இணைந்திருக்கிறார் அரங்கிலே அரசியல் விமர்சகர் திரு குமணராஜா அவர்கள். அவரை வரவேற்கிறோம். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த் சார். செல்வம் சார், செல்வம் சார் லைன்ல இருக்கேன். ஓகேங்க சார். இப்ப முருகன் சார் பேசினதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது மிகவும் பெருமையாக இருக்கிறது. நம்ம ஒரு ட்ரெய்லர் தான் கொடுத்திருக்கோம், ஒரு எச்சரிக்கை தான் கொடுத்திருக்கோம். பெருமையாக நாங்கள் நினைக்கின்ற பாரத பிரதமர் ஏன் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு கேள்விதான். அதாவது அது குற்றச்சாட்டாகவோ வேறல ஒரு ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது பிரதமரும் அந்த இடத்துல எதுவுமே பேசவில்லை என்றார் கூட அவருடைய தலைமையில் அப்படின்ற வார்த்தையே ஒரு இந்திய குடிமகனாக எங்களுக்கு எல்லாம் ஒரு பெருமையை கொடுத்திருக்கோம். தலைமையில் அனைத்து கட்சியும் ஆதரவு ஒரு முக்கியம். அந்த ஒரு சொல் வெல்லும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அந்த சொல் வென்று இருக்குமே அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. அதற்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதே போல என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். நான் நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு ஒரு தேசிய ஒற்றுமை, தேசப்பற்று, இதை நாம அண்ணன் முருகையன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் அண்ணன் முருகையன் மூலமா பார்த்தேன். அதுக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி நம்ம அரங்கத்துக்குள்ள வரும்போதே மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் அண்ணன் குமரராஜா அவர்களும் ஜெய்ஹிந்த் என்றே வந்தார்கள். அவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கேன். போல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற குழு தலைவர் மரியாதைக்குரிய பால் அவர்களும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஆகையால் இதை இன்றைக்கு நாம் இந்த விவாதத்தை அரசியல் களப்பில்லாமல் நாம் தேச ஒற்றுமை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக, ஒரு விவாத அரங்கமாக கொண்டு போனால் அது பெருமையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா நிச்சயமா. இன்னைக்கு அண்ணன் முருகையன் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். 1962 பண்டித நேரு அவர்களுடைய மரணத்திற்கு கூட அன்றைக்கு சைனா யுத்தம் தான் காரணம். அதில் ஏற்பட்ட பின்னடைவு ஒரு காரணமாக இருந்தது என்பதுதான் நியாயம். அது ஒரு பக்கம். நம்ம அதுல இருக்கிற பலம் பலகீனத்தை நாம இப்ப பேச வேண்டியதில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த யுத்தம் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கு. இந்தியா என்கிற வளர்ந்து வருகிற நாடு உலக பொருளாதாரத்திலே மிகவும் ஒரு ப்ராமிசிங் எக்கானமி என்று சொல்லக்கூடிய நம்பகத்தன்மை உள்ள பொருளாதாரத்திலே இருக்கிற, பொருளாதாரத்தை கொண்டிருக்கிற ஒரு வளர்ந்து வருகிற நாடு, இந்த நாட்டினுடைய இறையாண்மையின் மீது ஒரு தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கு, திணிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு யுத்தம் திணிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் உணர்வு சொல்லுவாங்க, அதாவது மெக்னானிமிட்டி இஸ் ஆல்வேஸ் ட்ரீட்டட் அஸ், அது நம்ம இன்எஃபிஷியன்சி, அதாவது பெருந்தன்மை என்பது பலகீனமாகவே கருதப்படுகிற காலமாக இருக்கிறது. அதுக்கு பாகிஸ்தான் ஒரு உதாரணம். அது கடந்த ஏப்ரல் 22 அந்த பகல்காம்ல 26 உயிர்கள், அப்பாவி உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டது. பாருங்க, பலியாக்கப்பட்டது. நம்முடைய உயிர்களை பறித்த அந்த கொடூர அரக்கன், ஈவு இறக்கமற்ற அந்த அரக்கன் பாகிஸ்தானை சார்ந்தவன். அன்றைக்கு பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியால சுற்றுப்பயணத்தில் இருப்பாங்க. பிரதமர் அவர்கள் அந்த சுற்றுப்பயணத்தை ரத்து செய்து விட்டு நேரடியாக இந்தியாவுக்கு திரும்பி வந்தாங்க. நேரடியாக பிரதமர் அவர் ஓய்வுக்குலாம் போகல. உடனடியாகவே மந்திரி சபை கூட்டத்தை கூட்டி அதனுடைய உளவுத்துறையினுடைய உயர் தலைவர்கள், வெளியுறவு தூதர்கள், வெளியுறவுத்துறை செயலாளர், பாதுகாப்பு செயலாளர் எல்லோரையும் அழைத்து பேசி அடுத்த கட்ட நகர்வுகள், இதற்கு எப்படி நாம எதிர்வினை ஆற்றுவது என்கிறத செஞ்சாங்க. அதே போலவே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சரி, மாண்புமிகு பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் அவர்களும் சரி, ரெண்டு பேருமே, அமித்ஷா அவர்கள் அந்த களத்துக்கே போனாங்க. ராஜ்நாத் சிங் அதுக்கு பிறகு ஒரு நாள் கழித்து அவங்களும் களத்துக்கு போனாங்க. அதனால நாம பாதுகாப்புல எந்த சமரசமும் செய்து கொள்வதில்லை. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா, நாங்க முதல்ல இந்தியர்கள், அதுக்கு பிறகுதான் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக என்பது. அந்த வகையில எனக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த மூத்த தலைவர் அண்ணன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முருகையன் அவர்கள் மிக அருமையாக பொறுப்புணர்ச்சியோட பேசினாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சகோதரி, இன்னைக்கு கூட நேற்றைக்கு முன்தினம் ஒரு சரியான பதிலடி. அதுல
நாம தீவிரவாதிகளுடைய இலக்கை மாத்திரமே குறிவைத்தோம். அதுல நாம பொதுமக்களையோ அல்லது பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் மீதோ நாம தாக்குதல் நடத்தல. ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தான் எதிர்வினையாற்றுகிற முயற்சியை பாத்தீங்கன்னா அது ஒரு யுத்தத்திற்கு நம்மை வலுக்கட்டாயமாக அழைப்பதை போல இருக்கு. ஏன்னு கேட்டா அவங்க நம்முடைய ராணுவ நிலைகளை, பொதுமக்களை, அந்த முருகன் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு 16 உயிர்கள் நம்முடைய அந்த பார்டர்ல இருக்கிற பகுதிகளில் இருந்த குழந்தைகள் உட்பட ஒரு 16 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் நம்முடைய பொறுமையை சோதிக்கிற வகையில், ஆத்திரமூட்டுகிற வகையில பாகிஸ்தான் செயல்படுறாங்க. ஒரே ஒரு இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய சங்கடம் என்னன்னு கேட்டீங்கன்னா சகோதரி, அந்நிய நாட்டினுடைய எதிரிகளை விட உள்நாட்டில இன்றைக்கும் இருக்கிற 1-2 தேச துரோகிகள் மிக மோசமானவங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் திமுகவுக்கு 1000 விமர்சனம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய முதலமைச்சரை இன்னொருவர் அவமானப்படுத்துவதை நான் அனுமதிக்க முடியாது. ஏன்னா அவர் என்னுடைய முதலமைச்சர். அது அந்த உணர்வோடு இன்றைக்கு நம்முடைய நாட்டின் மீது ஒரு அக்கிரமமான அயோக்கியத்தனமான தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய இந்த மீம்ஸ் போடுறவங்க இருக்காங்க பாருங்க, அதான் சோசியல் மீடியா, சமூக வலைத்தளங்களிலே, சமூக ஊடகங்களிலே அது தவறான செய்திகளை பாகிஸ்தான இன்னொன்று கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கதறி அழுகிறார். அதே போலவே பாகிஸ்தான் பிரதமர் ஒரு 3 நாங்க ரபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம் சொல்லும் போது என்ன அத மீடியா கேட்காங்க, உங்களுக்கு எப்படி இந்த தகவல் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, இந்தியாவில இருக்கிற சோசியல் மீடியா போட்ட அந்த செய்தி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான இது கிடையாது. இதை இந்த ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியை பார்க்கிற கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனை உள்ள நண்பர்களுக்கும் இதை ஒரு வேண்டுகோளா வைக்க, இந்த யுத்தம் முடிகிற வரை, இந்த யுத்தம் வெகு விரைவில் முடிந்துவிடும், முடிகிற வரையிலாவது கொஞ்சம் பொறுமை காக்கணும். நாம இந்திய அரசாங்கத்தோடு அதோடு நம்ம ராணுவ வீரர்களை நீங்க நினைச்சு பாருங்களேன். வீட்டுல ஒரே ஒரு செய்தியோடு முடிச்சது சகோதரி, நம்முடைய ராணுவ வீரர்கள் அவர்கள் எல்லையில் பிடிப்போடு இருக்கிற காரணத்தால் தான் நாம இங்கு கண்ணு உறங்குகிறோம். அவர்கள் தூக்கத்தை தொடர்ந்த காரணத்தால் நாம் இங்க தூக்கத்தை தழுவுகிறோம். 5 நிமிஷம் கரண்ட் இல்லாம நம்ம இருக்க முடியல. ஆனால் அவர்கள் காடுகளிலும் மலைகளிலும் தங்களுடைய குடும்பத்தை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு அவர்கள் பாதுகாக்கிறார்கள். அந்த ராணுவ வீரர்களுடைய மன உறுதியை குறைக்கிற வகையில் யாரும் செயல்படக்கூடாது. இந்தியா நிச்சயமாக சொல்கிறேன், உலக அரங்கில் இந்தியாவுடைய மதிப்பை உயர்த்துகிற வகையில் இந்த யுத்தத்தில் தீவிரவாதத்துக்கு ஒரு நிரந்தரமான முடிவு கட்டப்படும் என்று நான் நம்புகிறேன். முடிவு கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஓகேங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். செய்யும் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அந்த ராணுவ வீரர்கள் அங்க துடிப்போடு இருப்பதால் தான் நாம் எல்லாம் உயிர் போடவே இருக்க முடியுது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. என்ன உங்களோட ஆதங்கம் அப்படின்னு கேட்கும் பொழுது, முருகன் சார், ஏன் பிரதமர் இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாருக்குமே ஒரு இந்தியனா பெருமை தரக்கூடிய வார்த்தைகள், எல்லாருக்குமே புரிதல் இருக்கிறது. ஆனாலும் அங்க பிரதமராக அவர் இருந்து சொல்லும் பொழுது இன்னும் நமக்கு ஒரு வேகம் கூடும், நமக்கு நம்ம நாட்டின் மீது, நம்ம ராணுவ வீரர்கள் மீதான மரியாதை கூடும், நாங்கள் இருக்கிறோம் என்ற வார்த்தை தன்னால் ஒரு குடிமகனிலிருந்து வருமே அப்படின்ற அந்த ஆதங்கத்திற்கு உங்களோட கருத்து. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற காலம் போய் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று பெண்களை போற்றி ஏடு தூக்கிய கைகள் எல்லாம் இன்றைக்கு AK-47 தூக்கக்கூடிய அளவில் பெண்கள் வளர்ந்திருக்கிறார்கள். முதலில் அந்த 2 வீர பெண்மணிகள் குரேஷி மற்றும் சிங் அவர்களுக்கு என்னுடைய இந்த தேசத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களுடைய உயிரை பணயம் வைத்து பயங்கரவாத முகாம்களை மட்டும் தாக்கி ஒரு அப்பாவி மக்கள் கூட பாதிக்காத அளவுக்கு நேற்று 7/5/2025 அதிகாலை 1:05 முதல் 1:30 வரை 9 பயங்கரவாத முகாம்களை தாக்கிய அந்த 2 வீர பெண்மணிகளுக்கு முதலில் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆபரேஷன் சிந்தூரை இந்தியாவிலே முதலில் வரவேற்றது நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அவருடைய எக்ஸ் தள பதிவில் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்திய இராணுவத்திற்கு தமிழ்நாடு துணை நிற்கும், நாட்டிற்காகவும் இராணுவத்திற்காகவும் தமிழ்நாடு என்றும் உறுதியுடன் நிற்கும் என்று முதலில் பதிவிட்டு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எந்த அளவிற்கு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ
அதுபோல தேச பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு 75 ஆண்டு கால பாரம்பரியமிக்க இயக்கமாகும். கார்கில் போரில் கூட அப்போதைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் மாநிலங்களிலே அதிக அளவிலே நிதி திரட்டி தந்தது கார்கில் போரிலே. அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேசப்பற்றிலே நம்பர் 1ஆக விளங்குகிறது. அது மக்கள் எல்லோருக்கும் தெரியும். திமுகவை பொறுத்தவரை மொழியும் முக்கியம், தேசமும் முக்கியம். இந்த நேரத்தில் ஒரு இக்கட்டான நேரத்திலே தேசத்திற்கு முதலில் துணை நிற்கக்கூடிய அகில இந்திய அளவிலே ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதுபோல காங்கிரஸ் இயக்கமும் துணை நிற்கிறது. எந்த வேறுபாட்டையும் நாங்கள் பார்க்கவில்லை, எந்த குற்றச்சாட்டும் வழங்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளாதது ஒரு வருத்தம். என்னவென்றால், அவர் கலந்து கொண்டால் அது ஒரு மாரல் சப்போர்ட். ஒரு தேசத்தினுடைய பிரதமர் ஒரு கூட்டத்திற்கு தலைமை வைத்தார் என்றால் போராடி கொண்டிருக்கக்கூடிய இராணுவத்திற்கு ஒரு மாரல் சப்போர்ட், மக்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அதுதான், அதை நாங்கள் குறையா கூட சொல்லலை, ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதுபோல நம்முடைய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு அவர்கள் கூட அந்த கூட்டத்திலே தெரிவித்தது என்னவென்றால், பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இதுதான், குறை சொல்லலை. நிச்சயமா நிச்சயமா. அது மட்டும் இல்ல, இன்னொரு கருத்தையும் திமுக சொல்ல விரும்புறது என்னன்னா, பயங்கரவாதிகளை அழியுங்கள். அதுல திமுகவுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது. இதுதான் திமுகவோட. ஏன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் அதுல பாத்தீங்கன்னா அப்பாவி மக்கள் பாதிக்கப்படாத வகையில் இந்திய ராணுவம் செயல்பட்டு கொண்டிருப்பது உலக அளவில் ஐநா சபை போன்ற எல்லா அமைப்புகளும் வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தான் கேவலமான வேலையில் இறங்கி 100 சிவிலியன் கிட்டத்தட்ட இந்திய குடிமக்கள் உயிர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 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 சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவோடும் இந்திய ராணுவத்தோடும் முன்னிற்கிறது. அதுவும் திமுக தலைவர் தெளிவா we stand with the Indian Army, we salute Indian Army என தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இதுல எந்த அரசியலும் கிடையாது. தேசத்திற்காக என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் யாரும் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து பேசலாங்க சார். குமரராஜா சார், நீங்க வணக்கத்தோடவே ஜெய்ஹிந்த் அப்படின்னு தாய் மண்ணிற்கு ஒரு பெரிய வணக்கத்தை கொடுத்து, ராணுவ வீரர்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து, குடிமக்களுக்கு ஒரு பெரிய ஆதரவையும் நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. இந்த ஆபரேஷன் செந்தூர் அப்படின்றது உலகத்தால் கவனித்துக் கொண்டிருக்கின்ற, ஆனால் இது முடியல, ஆபரேஷன் செந்தூர் இன்னும் முடியல, இன்னும் இருக்கு அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாக் கூட நிறைவு செஞ்சிருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் பதிவு. பிறருக்கின்னா முற்பகல் செய்யின், தமைக்கின்னா பிற்பகல் தானே வரும். அதைத்தான் இப்பொழுது பாகிஸ்தானில் ஆதரவு அளிக்கப்பட்ட தீவிரவாத இயக்கங்களும் இந்தியாவின் மீது போர் தொடுத்திருக்கிறது. போர் என்ற வகையிலே மக்களை பழிவாங்குகின்ற அந்த போரை துவக்கி வைத்திருக்கிறது. நண்பர்கள் பேசியதைப் போல நமது சகோதரர் செய்யோன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகச்சிறந்த தொண்டன் என்பதை உறுதி செய்துவிட்டு, இந்த நாட்டை காப்பதிலே எங்களுடைய கழகம் எப்பொழுதும் முன்னணியில் இருக்கும் என்பதை தெளிவாக்கி இருக்கிறார். ஏனென்றால் ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் தேசம் என்று வருகின்ற பொழுது தேசத்திற்காக உழைப்பதிலே நாங்கள் என்றும் முன்னணியில் நிற்போம் என்பதை சகோதரர் சொன்னதைப் போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் முதலிலே ட்விட்டரில் செய்தார். இராணுவத்திற்கு துணை நிற்கும் தமிழ்நாடு என்கின்ற பதிவை செய்திருக்கிறார். அதைப்போல மூத்த தலைவர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முருகையன் அவர்களும் அவருடைய தலைவர் என்ன சொன்னாரோ அதையே முன்மொழிந்திருக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், காங்கிரஸ் கட்சி முழுவதுமாக இராணுவத்தின் பின்னால் இருக்கிறது. அவர்தான் அந்த வார்த்தையையும் பயன்படுத்தி ஜெய்ஹிந்த் என்று சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். இதிலே ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து விஷயங்கள் இருந்துவிடக் கூடாது என்கின்ற தங்களுடைய கவலையையும் திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவித்திருக்கிறது. இதிலே முழுவதுமாக எங்கும் அரசியல் இல்லை. இங்கே 26 சகோதரிகளுடைய பொட்டை இழக்கச் செய்திருக்கிறது அந்த தீவிரவாத அயோக்கிய கும்பல். அதற்காகத்தான் அந்த கும்பலை வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுப்பதற்காகத்தான் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்போம், பட்டங்கள் செய்வதும் சட்டங்கள் ஆள்வதும்
எங்களுக்கு ஏற்புடையதுதான் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற முகமாகத்தான் சகோதரர் பாதி பெயரைத்தான் சொன்னார். சோஃபியா குரேஷி அவர்களுக்கும் விகாயா சிங் அவர்களுக்கும் எங்களுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக பெண்கள் படையே இதற்கு முன்னிலையில் எடுத்துச் செல்லிருக்கின்றது. ஆங்கிலத்திலே ஆபரேஷன் செந்தூர் என்றும் தமிழிலே அறுவை சிகிச்சை செந்தூரம் என்று அதை நாம் மாற்றிக்கொள்ளலாம். செந்தூரத்தை அளித்தவனுக்கு மீண்டும் திருப்பிச் சொல்வதுதான் முறை என்கின்ற அடிப்படையிலே தீவிரவாத கும்பல்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே இருக்கின்றவர்கள் தான் பின்னங்கால் பிடரையில் அடிபட ஓட வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய வார்த்தைகளை சொல்லுவோம். ஓடி வந்த தீவிரவாதமே கேள், இங்குள்ள இந்தியர்கள் ஒன்றாதல் கண்டு ஓடிப்போனார்கள் எங்கோ என்று சொல்லுவார். அவர் இந்திக்கு அப்படி சொல்லுவார். அதை நான் ஒட்டுமொத்தமாக தீவிரவாதத்திற்காக மாற்றியிருக்கிறேன். தினேஷ்குமார் அவர்களுக்கும் எங்களது வீர வணக்கம். 42 குழந்தைகளையும் 42 பேர் அடிபட்டிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து அவர்களுக்கு சொல்லுகின்ற மொழியிலே, தமிழ் திரைப்படத்திலே ஒரு மொழியிலே சொல்லுவார்கள், தாத்தா அவர்களுக்கு மொழி புரிய மாட்டேன் என்கிறது. அந்த அவர்களுக்கு புரிகின்ற மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு புரிகின்ற மொழிதான் எங்களுடைய சோஃபியா குரேஷியும் விகாயா சிங்கும் தலைமையிலே சென்று தீவிரவாத முகாம்களை அழித்தொழித்தது. இது தொடரும் என்றும் நிற்காது என்று சொல்லி இருக்கிறார்கள். நிச்சயமாங்க சார். இந்த குமரராஜா சார் தொடர்ந்து எல்லா விருந்தினருக்குமே வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்னன்னா, இது அரசியல் விவாதமாக இல்லாமல் எல்லாருமே நாட்டின் மீது அக்கறையும் ராணுவ வீரர்கள் மீது மிகுந்த மரியாதையோடு தான் கொண்டு சென்று கொண்டிருக்கோம். ஆனால் எங்க மனசுல ஒரு சின்ன குறை இருக்குன்னு காங்கிரஸ் விருந்தினர் அவர்களும் திரு சேன் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, பிரதமர் ஏன் கலந்து கொள்ளவில்லை? எவ்வளவு வேலை இருக்கட்டும், ஆனா இதை விடவா? ஏன்னா அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அங்க வந்து பிரதமர் அந்த மேடையில உட்காரும் பொழுது அப்பதான் இது அனைத்து கட்சி கூட்டமாக இருக்கணும் அவருடைய தலைமையிலன்னு உங்களோட கருத்தை பதிவு. இதற்கு முன்பாக கூட 2 நாளுக்கு முன்பாகவும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அது பிரதமர் தலைமையில் தான் நடந்தது. இப்பொழுது நடந்திருக்கிற கூட்டத்திற்கு கண்டிப்பாக பிரதமர் வந்திருக்க வேண்டும். அதில் எந்த மாற்று இல்லை. சகோதரர் சொன்னதோடு சொன்னார், நாங்கள் அதை குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. வந்திருந்தால் 140 கோடி மக்களிடம் பிரதமர் தலைமையில் நாம் இயங்குகிறோம், பிரதமர் அங்கே தலைமையேற்று நடத்தி வருகிறார், நாமெல்லாம் அவருக்கு பின்னாடி நிற்கிறோம் என்கின்ற அரசினுடைய முகத்தை வெளியே காட்டிக் கொண்டு இருக்கலாம் என்று சொல்லி இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சவுதி அரேபியாவிலிருந்து பயணத்தை விரைந்து முடித்துக்கொண்டு வீடு திரும்பிய பிரதமர் அவர்கள் நாட்டிற்கு வந்தவுடன் 14 நாட்களாக பல்வேறு வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். இப்பொழுது அந்த நிகழ்ச்சி நடக்கின்ற இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகின்ற பொழுது காலையில் அஜித் தோவால் அவர்கள் சந்திக்கிறார். அதற்கு அடுத்ததாக 12 மணிக்கு மேலாக இந்திய நாட்டினுடைய உள்துறை செயலாளர் அவர்கள் சந்திக்கிறார். அதற்கு மேலும் தொடர்ந்து இதில் மிக முக்கியமான செய்தி கவனிக்கப்பட வேண்டியது, 6/7/6/4/2025 8 மணிக்கு உட்கார துவங்கிய பிரதமர் அவர்கள் 1:05 நமது சகோதரர் சொன்னார் இல்லையா, 1:05 1:30 வரை 25 ஸ்கால்ப் ஏவுகணைகளை மொத்தமாக அடித்தார்களே எங்களது சகோதரிகள். அந்த நிமிடம் வரை தொடர்ந்து உட்கார்ந்து பார்த்து ஒவ்வொரு நிமிடம் வழியாக பார்த்து ஒவ்வொன்றுக்கும் வேண்டிய உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டு இருந்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற பிரதமர் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது என்கிற எந்த விதமானதுல அலுவல் நிமித்தமாக அவர் வர இயலாமல் போகலாம். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக இது பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால் அந்த ராஜ்நாத் சிங் அவர்களை பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சர் அவர்களை தான் அந்த கூட்டத்தின் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தலைவராக நியமித்த காரணத்தினால்தான் பிரதமர் வந்திருக்கலாம். வேறு எந்த விதமான வரக்கூடாது அல்லது பாராளுமன்றத்துக்கு ஏன் வரவில்லை என்று கேட்கிற கேள்வி மாதிரி சாதாரணமாக இதை கேட்டுவிட்டு அப்படி ஒதுக்கி தள்ளிவிட முடியாத ஒரு மிக முக்கியமான இஷ்யூ ஆக இருக்கிறது. பிரதமரும் வந்திருக்கலாம், வந்திருந்தால் தவறொன்றும் இல்லை. ஆனால் பிரதமர் வராமல் இருந்ததற்கு வேற எந்த விதமான காரணமோ களங்கமோ கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கான ஏற்பாடும் தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்பொழுது இங்கே 140 கோடி மக்கள், பாலன் என்கின்ற ஒரு ராணுவ அதிகாரி, ஓய்வு பெற்ற அதிகாரி ஊடகங்களில் பேசியவர் சொன்னார்,
என்ன சொன்னார் என்றால், நாங்கள் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் அனைவரும் இந்த நிமிடம் கூப்பிட்டால் கூட அடுத்த நிமிடமே தயாராக இருப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கே எதிர்நாட்டினர் இருக்கின்ற நண்பர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய புண்டுகளை பிள்ளைகளை உடனடியாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள், ராணுவத்திலிருந்து விலகிக் கொண்டிருக்கிறார்கள் என்றது. ஆனால் எங்களுடைய தேசம் என்று வருகின்ற பொழுது 140 கோடி இந்தியர்களும் ஒரே கையில் நிற்போம் என்கிறதைத்தான் எடுத்துக்காட்டி இருக்கிறார்கள். நிச்சயமாக மதமோ மொழியோ வயது கூட தடை இல்லை என்பதை வந்து இப்பொழுதும் கூட நான் வெளிப்படையாக சொல்லுவேன், எனக்கு ராணுவத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் தெரியாது, எந்த விதமான விஷயமும் தெரியாது. இருந்தாலும் கூட தேவை ஏற்படுமானால் பின்புலத்திலே இருந்து பணியாற்றுவதற்கு நானும் கூட தயாராக இருக்கிறேன் என்கின்ற கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற ராயபாளையம் என்கின்ற ஒரு கிராமத்திலே இருக்கின்ற நான் சொல்லுகிறேன், என்னை போலத்தான் 140 கோடி இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய சகோதரிகள் குரோஷிய தலைமையில், விகாய சிங் தலைமையில் எப்படி நடந்ததோ அதே போல எங்கள் தாய்மார்களும் தயாராக இருக்கிறார்கள். தீவிரவாத புல்லுருவிகளே, தீவிரவாதத்தினுடைய மிக மோசமான துரோகிகளே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்தியா என்று வருகின்ற பொழுது 140 கோடி மக்களும் ஒரே இடத்தில் ஓர் நிறை ஓர் தேசம் என்று நிற்போம். வருகின்றவர்களை பின்னங்கால் பிடரையில் அடித்து விரட்டுவோம் என்பதுதான் செய்தி. நிச்சயமாங்க சார். மாநிலத்தின் வரைபடங்கள் மண்ணில் போட்ட வேலி, அதை மனிதர்களும் போட்டுக்கொண்டால் அழியாதோ பூமி என்று எங்களுக்குள் எந்த மனமாச்சரியங்களும் கிடையாது. எங்களுடைய இலக்கு என்பது எங்களுடைய தாய்நாடு தான். அதற்காக என்ன வேணாலும் செய்வதற்கு நாங்கள் தயார். அதற்காக யூனிஃபார்ம் போடணும்னு இல்ல, ட்ரைனிங் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. யூனிஃபார்ம்ல ட்ரெயின்டு அந்த பீப்புளுக்கு பின்னாடி நாங்க நிச்சயமாக நிற்போம் என்பதை இந்த கருத்தின் வாயிலாக ராயபாளையத்திலிருந்து வந்தவர் மட்டுமல்லாமல் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அத்தனை பேரின் மனதிலும் ஓடுகின்ற என்ன ஓட்டம் இதுதான் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்து கொள்கிறோம். சார், செல்வம் சார், நீங்க தொடர்ந்து பேசுங்க. அதாவது இது கிடையாது, ஆபரேஷன் சிந்தூர் இதோடு நிற்கவில்லை, அடுத்தடுத்து நாம் பயணப்பட போகிறோம், அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு பஞ்சம் வச்சிருக்காங்க. என்ன நடவடிக்கை, அடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம? சகோதரி, இப்போ ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கறதே கூட 26 பேருடைய குங்குமத்தை பறித்த உனக்கு, பொட்டை பறித்த உன்னை அந்த குங்குமம் வைக்கிற பெண்கள் மூலமாகவே உனக்கு பாடம் புகட்டுகிறேன் என்பதுதான் அந்த இதனுடைய செந்தூரம் வைக்கிற பெண்களே. அது உனக்கு செந்தூரத்தை நீ பறித்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அந்த செந்தூரம் வைக்கிற பெண்கள் மூலமாகவே பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஆபரேஷன். ரைட்டு. அதுக்கு பிறகு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பூகோள அரசியலையும் பார்க்கணும். இதுல இருக்கிற நம்முடைய என்னை நான் உட்பட நாங்க 4 பேருமே சரி பல்வேறு துறைகளில் ஒரு நீண்ட காலம் பயணம் செய்தவர்கள் என்கிற அடிப்படையில நாம எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனாலும் கூட பூகோள அரசியலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, பிரதமர் அவர்களுடைய அலுவலகம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நேச நாட்டு தலைவர்களோடு ஹாட்லைன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது வெளியுறவுத்துறை செயலாளர் மூலமாக நம்முடைய நாட்டில் இருக்கிற நேச நாட்டினுடைய தூதர்கள் மூலமாக அந்த நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டிய கருத்துக்களை, அந்த நாட்டினுடைய ஆதரவை, இன்னொரு டிப்ளமேட் அரசியல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. 2வது யுத்த காலத்துல ராணுவம் கடைபிடிக்க வேண்டிய ரகசியம் இருக்கு பாத்தீங்களா, அதை எல்லா நேரங்களிலும் வெளிப்படையா சொல்ல முடியாது. வெளிப்படையா எல்லாருக்கும் இப்போ ஊடக வெளிச்சம் இருந்தாலும் கூட ராணுவ ரகசியங்கள் எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் வெளிப்படுத்துவதில்லை, வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கூட இப்ப என்னன்னு கேட்டா, பாகிஸ்தானுக்கு ஆதரவா சீனா மட்டும் நேரடியாக ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அதே நேரத்தில் நமக்கு இஸ்ரேல் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதனால நாம பூகோள அரசியலில் உலக பொருளாதாரத்தினுடைய மையமாக வளர்ந்து வருகிற இந்தியா எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு. உள்நாட்டு பாதுகாப்பு, அதுக்கு பிறகு உள்நாட்டு பொருளாதார பாதுகாப்பு, ராணுவ பாதுகாப்பு, இப்படி எல்லா கட்டமைப்பையும் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தலைமை அமைச்சரான பிரதம அமைச்சர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிற காரணத்தாலதான் அவங்க இந்த கூட்டத்துல கலந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. மற்றபடி பிரதமர் அவர்கள் மிகுந்த மனவேதனையோடு, நாம் எந்த குற்றமும் செய்யாத நிரபராதிகளான இந்தியா இப்படி
ஒரு யுத்தத்திற்கு வலுக்கட்டாயமாக இந்தியாவை வலுக்கட்டாயமாக இருக்கிறார்கள் என்கிற வேதனை நம்முடைய பிரதமர் அவருடைய முகத்திலே தெரிகிறது. அதை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு. அதனால பிரதமருக்கு எதையும் நிராகரிக்கணும், யாரையும் உதாசீனப்படுத்தணுங்கிற எண்ணம் எந்த காலத்திலும் இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் இதை அரசியலாக்க விரும்பலம்மா. ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலே பிறந்த ஒருவரை 3 முறை தலைமை அமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னா இந்த நாட்டு மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இல்ல சார், அதாவது யாரும் இது அரசியலா ஏன் வரலன்னு கேட்கல. இல்ல நம்ம வீட்லயே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி வரலன்னா நம்ம கேட்போம் இல்லையா, ஏன் வரல, அவர் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தான், வேற ஒண்ணும் கிடையாது. கேளுங்க சகோதரி, பிரதமர் வந்து ஒரு அந்நிய அதாவது நேச நாட்டு அதிபரோடு பேசுவதற்கும் பிரதமர் நேச நாட்டு பிரதமரோடு பேசுவதற்கும் ராணுவ அமைச்சர் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு, ஃபாரின் செக்ரட்டரி பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப பிரதமர் அவர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்தில் இந்தியாவினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார், இந்தியாவிற்கான ஆதரவை திரட்டிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அலுவல்கள், நெருக்கடி மிகுந்த அலுவல்களில் பிரதமர் இருக்கிறார் என்பதை அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களோ கார்கே அவர்களோ ரொம்ப வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது நான் ஒன்னே ஒரு சொல்ற, பக்கத்துல இருக்கிற தெலுங்கானா முதலமைச்சர் மரியாதைக்குரிய ரேவந்த் ரெட்டி பாத்தீங்கன்னா அவர் வெளிப்படையா ஆதரவு தெரிவித்தார். பாகிஸ்தானை காலி பண்ணணும்னு சொன்னாரு காங்கிரஸ் முதலமைச்சர். அதெல்லாம் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னால சசி தரூர் காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய டிப்ளமேட்டா பார்க்கக்கூடிய சசி தரூர் கேரளாவில் ஒரு நிகழ்ச்சியில பிரதமரோடு கலந்துகிட்டு இருக்கும் போது அவங்களும் வெளிப்படையா ஆதரவு தெரிவித்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பெருமையா இருக்கு. பிரதமர் யாரையும் உதாசீனப்படுத்தவில்லை, எதையும் பண்ண மாட்டாங்க. நிச்சயமா சொல்றாரு சகோதரி. 1900 ஒரே ஒரு விஷயத்தோட முடிச்சார். 1971-72 யுத்தம் இருக்கு பாருங்க. யுத்தம் முடிந்து விட்டு பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷ் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி விட்டு அன்றைய பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அந்த சபைக்கு வரும்போது துர்கா தேவியே வருது என்று சொன்னவர் அடல் பிகாரி வாஜ்பாய். ஏன்னா நீங்க இங்க வரும்போது நீங்கள் வரும்போது துர்கா தேவியை பார்ப்பதை போல இருக்கிறது என்று வரவேற்றவர் அடல் பிகாரி வாஜ்பாய். அதை போல ஒரு பெருமைக்குரிய சாதனையை பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியாவிற்கு அந்த பெருமைக்குரிய ஒரு பெயர் கிடைக்கணும்னு நான் விரும்புறேன். சரிங்க சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். இப்போ முக்கியமா இன்னொரு விஷயம் முன்வைக்கப்பட்டது என்னன்னா, பொருளாதார வளர்ச்சி என்பது எந்த இடத்திலும் இந்த போரால் தடை வந்து விடக்கூடாது என்பதற்காகவே அனைத்து கட்சி தலைவர்களும் அதை வந்து ஒரு முக்கியமான கருத்தாக முன்வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அனைவரும் ஒன்றிணைந்துதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும், அப்பொழுதுதான் இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். உங்களோட கருத்து? 30 கோடி முகமுடையால் செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையாள்னு அன்னைக்கே பாரதியார் கிட்டத்தட்ட ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார். அப்பயே இந்தியருங்கிற உணர்வு இருக்கும் பொழுது இன்னைக்கு 140 கோடி மக்களும் இந்தியர், நாம் அனைவரும் இந்தியர், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வுங்கிறது 140 கோடி மக்கள் மனதிலும் என்னைக்கே ஏறி போச்சு. இந்த யுத்தத்தின் மூலம் என்ன ஒரு பாகிஸ்தான் ஒரு நன்மையை செஞ்சிருக்கு இந்தியாவுக்குன்னா, இந்தியர்களை ஒன்றுபடுத்தி இருக்கு. இதில் தூத்துக்குடி செல்வம் சொன்னார், எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறது மாதிரி. எதிர்கட்சிகள் விமர்சிக்கலை, ஆதங்கப்படுறாங்க. ஐயோ, ஒரு வீட்டில் நீங்கள் சொன்னீங்களே, நெறியாளர் சொன்னது போல, வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது வீட்டினுடைய மூத்த அண்ணன் வரவில்லையே, எங்கே போனார், வந்திருக்கலாமே, நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்கிற மாதிரி அது எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் அல்ல, அது ஆதங்கம். அடுத்த கூட்டத்திற்காவது நரேந்திர மோடி அவர்களை வரவைக்க தூத்துக்குடி செல்வம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இப்ப குமரராஜா சார் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு, பிரதமர் என்னவெல்லாம் செய்தார், எப்படி எல்லாம் எப்படி அவர் ஆணித்தரமா ரெண்டு பேரும் சொன்னாங்க. குமரராஜாவும் தூத்துக்குடி செல்வமும் அவருக்கு என்ன அலுவல் இருந்ததோ தெரியலன்னாங்க. இந்த கூட்டத்தை விட அலுவல் எதுவும் தேவையில்லை, இதுதான் முக்கியம். நாங்க எதிர்பார்க்கிறது பிரதமர் இதை நாங்க அரசியல் செய்ய விரும்பல, ஒரு தார்மீக ஆதரவு. அதாவது நாளைக்கு போர் முனையில நிற்கக்கூடிய வீரன் செய்தித்தாளை படிக்கும் போது நமக்காக ஒரு கூட்டம் கூட்டி இருக்கிறார்கள், பிரதமரே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறாருக்குள்ள அவனுடைய அந்த தேசத்தினுடைய எழுச்சி இன்னும் நல்லா இருக்கும்.
அதுக்காக தான் நம்ம சொல்றோமே ஒழிய சரிங்க சார், உங்களுக்கு தான் ஒரு பதில் குறை சொல்லல. சொல்லுங்க குறை சொல்லல. சொல்லுங்க சார், கொஞ்சம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அதாவது ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதாக நினைத்து என்னுடைய வழக்கறிஞர் வந்து அவர் என்ன பண்றாருன்னா குற்றச்சாட்டை வளாகமாக்காரு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், முதலமைச்சர் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போக முடியாது, அதனாலதான் துணை முதலமைச்சர் வச்சிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க தயவு செய்து. முதலமைச்சர் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போக முடியாதுன்றதுனாலதான் மூத்த அமைச்சர். இத நீங்க அரசியலா பேசுனீங்கன்னா நானும் பேச தயார். ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, தேச ஒற்றுமைக்குள்ள பிரதமர் வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், ஒரு தார்மீக ஆதரவு சொல்றோம். இப்ப கூட நாங்க குறை சொல்லல, எங்க ஆதங்கத்தை தெரிவிக்கிறோம். மூத்த அண்ணன் குடும்ப நிகழ்ச்சிக்கு வராத மாதிரி ஒரு என்ன மனசுல இருக்குமோ அதுதான் சொல்றோம். அதை நீங்க தயவு செஞ்சு அரசியல் ஆக்காதீங்க. சரிங்க சார், நம்ம வந்துடலாம். அதே மாதிரி பொருளாதாரத்தை பத்தி கேட்டீங்க, பொருளாதாரத்தை பத்தி சொல்லணும்னா நீங்க வெட்டப்படுத்த மேலாண் தரத்தை இதுல கவனிக்காதீங்க தயவு செய்து. இதை அரசியல்படுத்த நாங்க விரும்பல, நாங்க ஆதங்கத்தை தெரிவித்தோம். அந்த ஆதங்கம் அடுத்த கூட்டத்தில் ஏற்படக்கூடாது என்பதற்காக தெரிவிக்கல, விமர்சிக்கல, எதுவும் செய்யல. இந்தியாவோடு நிற்கிறோம், இந்திய தேசத்தோடு நிற்கிறோம். பாரத பிரதமர் மோடி எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் ஒத்துழைப்பு தருகிறோம்னு சொல்லியாச்சு. அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். எல்லாரும் எதிர்பார்க்கிறது இதுதான். போரை பொறுத்தவரை எல்லாம் செய்யறோம்னு சொன்ன பிறகு வந்திருக்கலாமே, நல்லா இருக்குமே, அதுதானே எங்களுடைய ஆதங்கம். அதை நல்ல முறையில் எடுத்துங்க, தூத்துக்குடி செல்வம். இன்னொன்னு நீங்க வந்து பொருளாதாரத்தை பத்தி கேட்டீங்க, பொருளாதார பாதைக்கு போயிடலாம். பொருளாதாரத்தை பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு உலக அளவுல டாப் 5 எக்கனாமிக் ஸ்ட்ராங் கண்ட்ரீஸ்ல இந்தியாவும் ஒண்ணு. இந்த போர்ல இந்தியாவோட பொருளாதாரம் ஒன்றும் பெருசா பாதிக்காது. அதே நேரத்துல பாகிஸ்தான்ல ஏற்கனவே வேலை இல்லா திண்டாட்டம், வளர்ச்சி இல்ல, பசி பட்டினி. உன்னை பாகிஸ்தான் உணரணும். இந்தியாவை என்னைக்கு மூத்த சகோதரனா நினைச்சு பாகிஸ்தான் பழகுதோ அன்னைக்குதான் அந்த நாடு உருப்பிடும். இந்தியாவை எதிரின்னு நினைச்சா இந்தியா ஒரு வலுவான வல்லரசா ஆயிட்டு. 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியா ஒரு வல்லரசு ஆயிட்டு. அதுவும் 1971 சொன்னார்ல, துர்கா தேவிய வருக வீர பெண்மணிய வருகங்குள்ள இந்திரா காந்தி நடத்திய போர் வந்து வெற்றிகரமாக இன்றைக்கு வந்து பாகிஸ்தான் 2ஆக பிரிக்கப்பட்டு கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று இருந்தது. மேற்கு பாகிஸ்தான் பாகிஸ்தானாகவும் கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷாகவும் உருவாகின பிறகு இந்தியா வந்து ராணுவத்தில் மட்டுமல்ல, வளர்ச்சி பாதை எல்லாத்திலுமே இந்திரா காந்தி அம்மையார் திட்டமிட்டு தொடர்ந்து அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் வந்தவர்கள் எல்லாம் விபி சிங், ஐக்கிய குஜரால், தேவகவுடா அனைவரும் வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போய் இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு பொருளாதார நாடாக, வலுவான நாடாக ஒரு 15 வருடங்களுக்கு முன்பே கட்டமைக்கப்பட்டு விட்டது. என்னைக்கு வந்து இந்தியா வந்து பொருளாதார மயமாக்கல் மன்மோகனாமிக்ஸ் சொன்னீங்க பாருங்க, இந்தியா வேர்ல்ட் இஸ் ஏ குளோபல் வில்லேஜ். உலகமே ஒரு 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 சுருங்கி போய் ஒரு கிராமமாக இருக்குதுங்கிற சூழ்நிலையில குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் மூணும் வந்து இந்தியாவை இன்னைக்கு மன்மோகன் சிங்கோட பங்கு இதுல முக்கியம். தேசத்தை வலுப்பெற செய்ததில்லை. அதனால இந்தியா பொருளாதாரம் எந்த போர் வந்தாலும் பாதிக்காது. பி.வி. நரசிம்மராவ் அதுல வந்து நல்ல பேர் வந்தா குருவுக்கு தான் ஆட்டோமேட்டிக்கா போகும். நல்ல ஒண்ணு சொன்னா நரசிம்மராவுக்கு தானே போகும். அதுல வந்து இந்திய பொருளாதாரம் வலுவா இருக்கு. பாகிஸ்தான் வந்து ஒண்ணு சிந்திக்கணும், இந்தியாவை நேச நாடா என்னைக்கு நினைக்குதோ அன்னைக்குதான் பாகிஸ்தான் மலரும், பாகிஸ்தான் வளரும், பாகிஸ்தான் பீடு நடை போடும். இந்தியாவை வந்து பகை நாடா நினைச்சா பாகிஸ்தான் என்ற ஒரு தேசமே உலக மேப்ல இல்லாத அளவுக்கு இன்னைக்கு இந்தியா செய்யக்கூடிய அளவுல வலிமையா இருக்கு. அதனால பாகிஸ்தானுக்கு நான் இது மூலமா சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்தியாவை நேசியுங்கள். இந்தியாவை பொறுத்தவரை ஒரு அமைதி விரும்புற நாடு. ஜவஹர்லால் நேரு தானே சொன்னார், இந்தியா வந்து ஒரு அமைதி விரும்புற நாடு. யார்கிட்டையும் போய் இந்தியா தானா சண்டை போட்டது இல்ல, ஆனா வந்த சண்டையும் விட்டதில்லை. அதனால இந்தியா வந்து இந்தியாட்ட சண்டை போடாதீங்க. போட்டா இந்தியா விட்டுட்டு தேடாது. நாங்க 140 கோடி மக்களும் மொழியால், இனத்தால், பழக்க வழக்கத்தால் எப்படி வேறுபாடாக இருந்தாலும் நாம் இந்தியர், நாம் அனைவரும் ஒருவர் என்று ஒரே கோட்டிலே அரசியல் மாச்சரியங்களை மறந்து நிற்போம். தமிழ்நாடு இந்தியாவிற்கு துணை நிற்கும் என்பதை செய்தியாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இமயத்தில் ஒருவன் இருமினால் குமரியிலிருந்து ஒருவன் மருந்து கொண்டோடுவான். இதுதான் நாங்கள் உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது இந்த விவாதத்தை வந்து பிரதமருக்குரிய விவாதமாக நாம் மாற்ற விரும்பவில்லை. யாருமே அந்த பிரச்சனையை அத்தோடு விட்டுவிடுவோம். ஏன்னா நிறைய பேசிட்டாங்க, அதை விட்டுருவோம். அதோட இப்பொழுது பாகிஸ்தானுடைய நிலை என்ன, இந்தியாவின் நிலை என்ன என்பதுதான் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம்.
பாகிஸ்தான் வந்துங்க, நம்ம வந்து இந்தியாவில் வந்து ராணுவம் என்பது அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு அமைப்பு. இந்தியாவில் பாகிஸ்தான் அப்படி இல்ல, அதனுடைய ராணுவத்துக்கு கட்டுப்பட்டது இந்த அரசு. அவன் வந்து பிரதமரையோ ஜனாதிபதி எல்லாம் கேட்கறது கிடையாது. அவன் நினைத்தான்னா ஒரு முடிவெடுப்பான், அவன் செயல்படுத்துவான். அவன் அந்த தேசத்து மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை, அந்த தேச மக்களுடைய பொருளாதார நிலையை பற்றி அவன் அக்கறை எடுப்பதில்லை. ஆனா இந்தியா அப்படி அல்ல. இது வந்து நம்ம ஒரு அது ராணுவம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது, தேசத்தினுடைய நலனோடு இணைந்தது. இது பெரிய வித்தியாசம். நீங்க வந்து அயூப் கான் காலத்திலேயோ பூட்டோ காலத்திலேயோ இருந்த அந்த கட்டுப்பட்ட அந்த ராணுவம் இல்ல. இப்போ வந்து அவன் தான் தோன்றித்தனமா நம்ம எல்லாம் இந்த நாடு போல பொருளாதாரத்தில் நலிந்து கிடக்கிறது, கீழே கிடக்கிறது. நம்ம வந்து இது மாதிரி அடிக்கடி நம்ம பாட்டுக்கு போர் தொடுக்கிறோம், எதையாவது தீவிரவாத நிகழ்ச்சிகளை நடத்துறோமே, இது எங்கே கொண்டு போய் விடும், இந்த நாட்டை அழித்து விடாம அப்படிங்கிற சிந்தனை அந்த நாட்டு ராணுவத்துக்கோ அதனுடைய தளபதிகளுக்கோ இல்லை என்பதுதான் நம்முடைய வருத்தம். இன்னும் சொல்ல போனா ஐநா சபை கண்டிக்கிறது. ஐநா சபை தயவு செய்து போர் செய்யாதீர்கள், 2 பேரும் ஒற்றுமையாக போய்விடுங்கள் என்று அது கண்டிக்கிறது. இன்னும் சொல்ல போனா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய உலக வர்த்தக மையத்திலிருந்து இந்த நாடு அந்த உதவி பெறுவதற்கான தகுதியான நாடு இல்லை என்று 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நீக்கி வைக்கப்பட்ட பட்டியல் இருந்தது பாகிஸ்தான். 2 வருஷத்துக்கு அவன் எந்த நிதியும் அவன் கொடுக்க மாட்டான். அதை அவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பது. ஆனா மறுபடியும் போன ஆண்டு வந்து அதை சேர்த்து கொண்டார்கள். சரி, பாகிஸ்தான் ரொம்ப தத்தளிக்கிறது, அதுக்கு உதவி செய்யணும் நோக்கத்துல வந்து உலக வர்த்தக மையம் வந்து ஒத்துக்கிட்டு ஒரு பெரிய நிதியை கொடுத்தாங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து கொடுத்தாங்க. ஆனா மீண்டும் இது அதை தடை விதிக்கக்கூடிய அந்த உலக வர்த்தக மையமே அதை வந்து புறந்தள்ளக்கூடிய பட்டியலில் சில நாடு இருக்கு. அந்த நாட்டில் பாகிஸ்தானையும் சேர்த்து விடுவார்களோ என்ற அச்சம் இப்பொழுது இருக்கிறது. நாம் வற்புறுத்தினால் அதை அவர்கள் செய்வார்கள். ஆனால் வந்து இந்தியா அது மாதிரி வற்புறுத்தி அந்த நாட்டை நம்ம சீரழித்து விட வேண்டும் என்று இந்தியா கனவு காணவில்லை, நினைக்கவும் இல்லை. ஆனால் நமக்கு தொல்லை கொடுத்தால் அதை சும்மா விட்டு விடவும் முடியாது என்பதுதான் உண்மை. அது வந்து இந்தியா எவ்வளவு பெரிய பலம் பொருந்திய நாடு என்பது பாகிஸ்தானுக்கு தெரியுங்க. சிலிம்ச விளையாட்டு விளையாடுகிறார்கள். சும்மா ஒரு விளையாட்டை தான் அவன் விளையாண்டுட்டு இருக்கான். அது எங்கே கொண்டு போய் விடும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. நமக்கு உலக நாடுகளுடைய ஒற்றுமையான எண்ணங்கள் இருக்கிறது. நமக்கு பல நாடுகள் வந்து ஆதரவு கொடுக்கிற சூழ்நிலை இருக்கு. இல்ல சைனா மட்டும் அவனுடைய நட்பு நாடா இருக்கு. நமக்கு எதிரி நாடா இல்ல, அவனுக்கு நட்பு நாடா இருக்கு. அவன் வந்து ஒரு கால் வந்து ஏதாவது தூண்டி விட்டு அதை சீரழிக்கிறதுக்கு முயற்சி செய்தால் அதுதான் பெரிய விஷயம் ஆகும். அந்த போர் நீளுமானால் அது சைனா வந்து அவன் சப்போர்ட் பண்ணா நீளும். அப்படி பண்ணும்போது திரிகோணமலையில வந்து சைனாவுக்குன்னு ஒரு பெரிய இடம் இருக்கு, கான்ட்ராக்ட்ல இருக்கு. அங்க உணர்ந்து அவனுடைய ஆயுத கிடங்கு உணர்ந்து ஏதாவது போட்டான்னா தான் பிரச்சனை நமக்கு வரும். ஆனா அது மாதிரி வெளிப்படையா சைனா செய்யாது. காரணம், பல லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து இறக்குமதி பண்றோம். சரிங்க சார், நிறைவான நம்ம நாட்டினுடைய ஏற்றுமதி இருக்கு, அவன் நாட்டினுடைய இறக்குமதி. நம்ம நாட்டுல நிறைய அவனுடைய வர்த்தகம் மிகப்பெரிய வளர்ச்சி இந்தியாவில் இருக்கு. அதை அவன் கெடுத்துக் கொள்ள மாட்டான் என்று பாகிஸ்தானுக்கு சீனா உதவினால் சீனாவுடைய பொருளாதாரம் செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. 1971 பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் உருவானதை போல இன்றைக்கு இந்த யுத்தத்தின் மூலமாக பாகிஸ்தான் இருந்து பல்சிஸ்தான் என்கிற ஒரு நாடு உருவானால் ஆச்சரியப்படுறதுல ஒண்ணு. 2வது, பாகிஸ்தான்ல வந்து ஒரு ராணுவ புரட்சி ஏற்பட்டு இன்றைக்கு இருக்கிற மக்களாட்சிங்கிறத மாற்றி ராணுவ ஆட்சிக்கு ஒருவேளை இந்த பாகிஸ்தான் நாடு போகிறதோ என்கிற அளவிற்கு ராணுவத்தினுடைய எல்லை மீறிய அத்துமீறல் நடைபெறுகிறது. அங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் யாரும் விரும்பல. நேற்றைக்கு கூட ஒரு முக்கிய ஒரு அந்த நாட்டினுடைய ஒரு எம்பி தாகிர் இக்பால் என்கிற ஒரு எம்பி, தாகிர் இக்பால் என்கிற பாகிஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர், எங்கள் நாட்டை காப்பாற்றுங்கள், பாகிஸ்தான் மக்களை காப்பாற்றுங்கள், இந்தியாவிலிருந்து மக்களை காப்பாற்றுங்கள் என்று நாடாளுமன்றத்திலே தண்ணீர் விட்டு அழுகிற அந்த ஊடக இதெல்லாம் வந்திருக்கு, வீடியோ எல்லாம் வந்திருக்கு. அதனால நிச்சயமா நமக்கு இந்தியாவுக்கு ஒரு 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 நிரந்தரமான எதிரி அல்லது நிரந்தரமான தீவிரவாத அமைப்பில் இருந்து இந்தியா விடுபடுவதற்கு இந்த யுத்தம் பயன்படும் என்று நான் நம்புகிறேன். சரிங்க சார், நன்றி சார், நன்றி. குமரராஜா சார், நிறைவான கருத்து. பெங்களூருவில் ஒருவர் பாகிஸ்தான் வாழ்க என்று சொன்னதற்காக அங்கே இருக்கின்ற மக்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களை மிதித்தே கொன்று விட்டார்கள் என்கின்ற செய்தி அந்த கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்களை எட்டிய பொழுது சித்தராமையா அவர்களும் சொன்னார், அப்படி அவர் சொல்லியிருக்கக்கூடாது, நானே அப்படி பேசியிருந்தாலும் அது தேச துரோகம் தான் என்கின்ற
ஒரு வார்த்தையை மிகச்சரியாக பயன்படுத்தினார். இதுதான் தேசத்தினுடைய மனநிலை. பாரதியினுடைய வரிகளை சொல்லியே முடிக்கிறேன். வெள்ளிப்பனி மலையின் மீது உலா போவோம், எங்கள் மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், பாரத தேசம் என்கின்ற வருகின்ற பொழுது தோல் கொட்டுவோம் என்கின்ற எங்களுடைய பாரதியினுடைய வரியை சொல்லி, பொதுவாக வருகின்ற பொழுது தேசம் என்று வருகின்றது அனைத்தும் பொதுவில் வைப்போம், தனிப்பட்ட சுயநலங்களுக்கோ மத ஆச்சரியங்களுக்கோ மதத்திற்கோ இனத்திற்கோ எந்த விதமான இடமும் இல்லை. பாரதம் என்று வந்தால் தோல் கொட்டுவோம், தோல் கொட்டுவோம். நிச்சயமாக எண்ணத்தால் வேறுபட்டாலும் இந்தியனாய் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டவர்கள் என்ற மேலான கருத்துக்களை இன்றைய விவாத நேரத்தில் முன்வைத்து தாய் மண்ணிற்கு வணக்கம் கூறிய விருந்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.